இந்த ஸ்கிரீனிங் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இதை பத்தி தான் வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஃபாரின்ல, இப்ப அமெரிக்கால, இங்கிலாந்துல எல்லாம் வந்து கேன்சருக்கு ரொம்ப அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கு, ரொம்ப வந்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் செய்யறாங்க. ஸோ அதனால அங்கெல்லாம் கேன்சருக்கு நல்ல கியூர் ரேட் இருக்கு. இந்தியாவில் அப்படி கிடையாதுன்றது முற்றிலுமான ஒரு தவறான ஒரு புரிதல். ஸோ ரொம்ப பேசிக்கா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்ராட்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, இப்போ ஜப்பான், அமெரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரிலாம் இந்த ஹெல்த் சிஸ்டமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அங்கெல்லாம் வந்து மோர் ஆஃப் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் தே வில் ரூல் த ஹெல்த் சிஸ்டம். ஸோ என்ன அப்படின்னா, நீங்க ஒரு கார்பரேட் கம்பெனியில் நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு 40 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்த மாசம் உங்களுக்கு சேலரி வரணும், அடுத்த மாசம் நீங்க டியூட்டிக்கு வரணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஏஜ்ல எக்ஸ்ரே மேமோகிராம் எடுத்தாதான் யூஆர் அலோட் டு ஒர்க். இட் இஸ் கம்பல்சரி. உங்களுக்கு வந்து ஆப்ஷனே கிடையாது. நீங்க டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா கொடுக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா அந்தந்த வயசுக்கு ஏற்ப நிறைய டெஸ்ட் இருக்கு. மார்பகத்துக்கு இருக்கு, பெருவுடல் இருக்கு, இறைப்பை இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அனைத்து லேடிஸ் இருக்கட்டும் இல்ல வந்து ஜென்ஸா இருக்கட்டும், அந்த ஏஜுக்கான ஸ்கிரீனிங் டெஸ்ட்டை கட்டாயம் செய்தே ஆகும். இப்படி செய்யறதுனால என்ன ஆகுது, ஒரு தொந்தரவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கலாம், இல்ல தொந்தரவு ஆரம்பிச்சுன்னா ஸ்டேஜ் 1ல கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஸ்டேஜ் 1ல நம்ம கண்டுபிடிச்சோன்னா எந்த வகையான கேன்சர் ஆனாலும் 100% கியூரபிள். அது இந்தியாவில் பண்ணாலும் சரி, அமெரிக்கால பண்ணாலும் சரி, எங்க பண்ணாலும் சரி. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் வெளிநாடுகள்ல நமக்கு வந்து கியூர் ரேட் ஆஃப் கேன்சர் அதிகமா இருக்கு. நம்ம ஊர்ல இப்பவுமே பாத்தீங்கன்னா நல்லா தானே இருக்கும், ஏன் நம்ம வந்து டெஸ்ட் எடுக்கணும், அன்னசரி அதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கிட்டாலும் என்னோட அசப்ஷன் படி ஹார்ட்லி ஒரு 5000 to 6000 ஆகும். இதை வந்து நீங்க ஃபுல் பாஸ்டர் செக்அப் வந்து நீங்க 3 to 5 years ஒன்ஸ் பண்ணா போதும். பட் நீங்க இந்த 3 to 5 years ஒன்ஸ் நம்ம 5000 செலவு பண்றதுக்கு இன்னைக்கு வரையும் யோசிக்கிறோம். நம்ம வீட்டுல ஒரு கார் இருக்குன்னா என்ன செய்யறோம், கார் டெலிவரி எடுத்துருப்போம், 1 year இருப்போம், 1 year கார் நல்லாவே ஓடும், கார்ல எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இருக்காது. டானு 1 year ஆனா போய் சர்வீஸ் கொண்டு போய் விடுறோம், பண்றோமா இல்லையா? பட் அந்த காருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஹெல்த்துக்கு பண்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் பண்றதில்ல. இந்த ஒரு கசப்பான உண்மையை கண்டிப்பா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி ஆகணும். அதனால அந்த ஹெல்த்துக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும்.